எனக்கு தெரிஞ்சு இந்த 11 கரெக்ட்டா இருக்கும்னு எனக்கு தோணுது. உங்களோட கமெண்ட் செக்ஷன் என்ன உங்களோட கமெண்ட்ஸ் என்ன இத பத்தி அப்படின்றத வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓப்பனிங் வித் ரஷீத் அண்ட் மாத்ரே. நம்பர் 3 டெவால் பிரேவிஸ் வந்தே ஆகணும். நம்பர் 3ல வந்து வேற யாரும் வரக்கூடாது. சாம் கேர்ன் கீப்பர்லாம் கிடையவே கிடையாது. டெவால் பிரேவிஸ் என்ன மாரி டச்ல இருக்காரு அவரு. அவர் கண்டிப்பா நம்பர் 3 வந்திருக்கணும். நிறைய பால்ஸ் அவர் ஃபேஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்பர் 4 தூபே. அந்த ஸ்பின்னர்ஸ் வர டைம்ல தூபே கண்டிப்பா வரணும். அதுக்கப்புறம் ஜடேஜா அண்ட் தோனி. இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா 6 பேட்ஸ்மேன் வந்துட்டாங்களா. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓவர்டன். அவரால் நல்லா ஹிட் பண்ணி ஆட முடியும். டால் பேட்ஸ்மேன் நல்லா ஹிட் பண்ணுவாரு. ஸோ இதோட 7வது பேட்ஸ்மேன். இதுக்கப்புறமும் உங்களுக்கு பேட்ஸ்மேன் வேணும் அப்படின்னா அப்புறம் தான் நீங்க வந்து இம்பாக்ட் பிளேயரா அஸ்வினை நீங்க வந்து உள்ளார கொண்டு வந்துருக்கணும். எதர் வந்து ரஷீதுக்கு பதிலாவோ இல்ல மாத்ரிக்கு பதிலாவோ தூபே அவுட் ஆயிருந்தாரு அப்படின்னா அவருக்கு பதிலாவோ நீங்க அஸ்வினை உள்ளார கொண்டு வந்துருக்கணும். அதுக்கப்புறம் நூர் அகமது அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கம்போஜ், அதுக்கப்புறம் வந்து பத்திரானா அண்ட் கலீல் இப்படி வந்து வந்திருக்கணும். இன்னைக்கு தீபக் கூட தடவி 21 பால் 22 அடிச்சதை கண்டிப்பா அஸ்வின் ஆடி இருப்பாரு. அவர் வந்து அக்ரெசிவா ஆடாம தம்பி 21 பால் 22 அடிச்சா போதும் அப்படின்னு சொல்லியிருந்தா அவரும் இந்த கான்ட்ரிபியூஷன் பண்ணிருப்பாரு. ஸோ பிளேயிங் லெவலே மிகப்பெரிய முட்டாள்தனம் பண்ணாங்க. இது இன்னைக்கு மட்டும் இல்ல, போன மேட்ச்லயும் அந்த முட்டாள்தனம் தான் பண்ணாங்க. ஸோ அதுவே ஒரு பெரிய நெகட்டிவ்.